Hi everyone, welcome back to Triple One Tarot in Tamil. So, no contact situation, person on your mind. உங்கள்ட்ட என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? Okay. One second. So pile 1 rose quartz, okay, pile 2 tigerite and pile 3 this red jasper. மூணுல ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. Okay, pile 1, pile 2, pile 3. Let's see. Start with pile 1. யாரெல்லாம் இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ pile 1. What about your no contact situation? உங்கள் பர்சன் என்ன உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு மட்டும் பார்ப்போம். ஓகேவா? What they want to tell you. What they want to tell you. Pile 1 person, please spirit. What they want to tell to pile 1. Pile 1 person, please spirit. So, Knight of Swords, Page of Wands, 3 of Swords, Lovers, King of Pentacles, 8 of Swords, 3 of Pentacles. 1 minute. 10 of Pentacles. Very good. So 6 of Swords, 6 of Cups. So என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா they want to take action. ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இப்போதைக்கு அவங்க வந்து என்னென்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. எப்படி அவங்களுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை ஒரு ஸ்டேட்டஸில் வச்சுக்கிறது அப்படின்னா சாரி. ஸோ த்ரோட் சக்ரா ஐ ஃபீல் பைல் 1 கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி அவங்களுக்கு அவங்க கூட பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். சில பேருக்கு அவங்களுடைய ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஃபேமிலி இல்லை அவங்களுடைய பேரண்ட் ஒரு அப்பா அந்த மாதிரி சிச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் தேர்ட் பர்சன் இஸ் தேர் கன்ஃபார்ம். ஓகேவா? ஸோ என்னென்னா ரொம்பவே ஹார்ட் பிரேக்காக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பர்சன் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கில் இருக்காங்க. என்ன டெசிஷன் எடுக்க அப்படின்னு தெரியல பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி சிச்சுவேஷன். ஓகே, அண்ட் அவங்க வந்து இந்த ஹார்ட் பிரேக் ரிலேட்டடாக கண்டிப்பாக வந்து ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க. கம்யூனிகேஷன் உங்கள்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்கிறீங்களான்னு தெரியல. ஓகே, அண்ட் சில பேர் ரைட் and they want to meet you maybe through third person. ஓகேவா? அண்ட் அவங்க வந்து ஏதோ ஒரு டெசிஷன் எடுத்து ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போது பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி. பட் என்ன அவங்க சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து என்னால் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். ஏன்னா இங்கே பிஸ்னஸ் அண்ட் ஃபாதருக்கு நடுவில் மாட்டிகிட்டு இருக்கலாம். இல்லை மணி பிரச்சனை, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கலாம். ஓகே, பட் என்னென்னா இதுலேருந்து சீக்கிரம் விடுபட்டு வருவேன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு 6 of Cups இருக்குது. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தே வாண்ட் டு மீட் யூ அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ they want to find a new direction, right? எல்லா பிரச்சனையிலிருந்து விடுபட்டு ஒரு புது பாதையை வந்து பாதையில் வரதுக்கு தயாராகிட்டு வரதுக்கான செயலை வந்து செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ
யா ஐ ஃபீல் ஃபேமிலி சிச்சுவேஷனில் தான் அவங்க வந்து மாட்டிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபைல் 1 ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமாக இருக்கிற சான்ஸ் இருக்குது. ரொம்ப அதில் வந்து சிக்கிட்டு இருக்காங்க. தன்னால் வெளியே வர முடியுமா முடியாதான்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். பட் வர முடியும். தே வில் கம் அவுட் சூன். ஓகே, 3 of cups ரீயூனியன் வேணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைல் 1 அண்ட் ஸோ 3 of swords they are waiting, right? இந்த பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன் ஒரு எண்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. they are waiting. about this ரொம்பவே இமோஷ்னலாக வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு டெசிஷன் எடுக்கணும். ஐ திங்க் பாருங்க, கிங் ஆஃப் கப்ஸ், குயின் ஆஃப் கப்ஸ், 4 of wands. ஸோ தே வாண்ட் டு டேக் டெசிஷன் ரிகார்டிங் பார்ட்னர்ஷிப், ரைட்? உங்களோட சேர்ந்து ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி அவங்க கமிட்டடாக இருக்கலாம். அந்த ஒரு ஃபேமிலிக்குள்ளே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கலாம். ஸோ அதுலேருந்து ரிலீஃப் ஆகி வரணும் அவங்க நினைக்கலாம். திஸ் இஸ் ஃபார் வெரி ஃபியூ. ஓகே, King of Pentacles, 6 of Pentacles, 8 of Cups, Tower. So they are expecting financial support, okay, to start new beginning. அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் ரொம்ப தேவைப்பட்டுட்டு இருக்கு. இப்போ அதில் தான் வந்து அவங்க சிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் வாட் இஸ் 8 of Swords, Page of Swords, Queen of Swords. யா, ஸோ எப்படி வெளியில் வர்றது இந்த பிரச்சனையிலேருந்து அப்படின்றது தான் அவங்களும் வந்து கொஞ்சம் பார்த்துட்டே இருக்காங்க. ஓகே, they are getting information or they do not know right now what to do, but they are spying. Okay, என்ன செய்யலாம் எது செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எப்படி கம் அவுட் ஆஃப் தி சிச்சுவேஷன். and 3 of Pentacles, Hangman. Hangman, 2 of Cups, Empress. சில பேர் தேர்ட் பார்ட்டிகிட்ட சிக்கிட்டு இருக்கலாம். அதனால எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க முடியாமல் இருக்கு ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி, உங்களுடைய பார்ட்னர்ஷிப் நோக்கி. ஓகே, சில பேருக்கு அம்மா காரணமாக இருக்கலாம். ஓகே, அவங்களுடைய மதர் காரணமாக இருக்கலாம், ரைட்? பட் ஐ ஃபீல் இங்கே என்னன்னா அவங்க வந்து தே வாண்ட் டு டேக் ஸ்டெப் டு மீட் யூ அப்படின்ற மாதிரி த்ரூ தேர்ட் பர்சன். ஓகே, அண்ட் 10 of Pentacles. What is this 10 of Pentacles, please? Yeah, of course, again and again I'm getting the same. ஃபேமிலியில் தான் வந்து ட்ராப் ஆகியிருக்காங்க. ஐ மீன் வாட் டு டூ, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, they are thinking about it, how to approach you, right? உங்களை வந்து மீட் பண்ணணும், ஒரு அப்பாலஜி கேட்கணும், இல்லை லவ் ஆஃபர் பண்ணணும் அப்படின்றத பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன செய்யணும் அப்படின்றது தெரியல. அதுதான் இப்போதைக்கு தன்னால் முடியாதோ அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருக்கிறாங்க, ரைட்? அவங்களால முடியும் அப்படின்றது தான் அவங்களுக்கு தெரியல. 2 of Wands, they are planning, right? They are planning to to find a new direction. Yeah, they are planning to take steps. Paranga, super, for new beginning. File 1. What about the 6 of Cups, please? Again I am getting 6 of Cups, Hermit, 4 of Cups, Moon, again 10 of Pentacles, Knight of Swords. So அவங்கள ஒரு பயத்தில் இருக்கலாம், இல்லை ஒரு இல்யூஷனில் இருக்கலாம். ஓகே,
மூட் ஸ்விங்ஸில் இருக்கலாம். பட் அதிலிருந்து வந்து வெளியே வரணும். தே வில் டேக் ஆக்ஷன் டு கம் அவுட் ஆஃப் இட், ரைட்? பட் என்னன்னா, ஆமாம், பழசை நினச்சிட்டு இப்போது இருக்கிறாங்க. தே ஆர் திங்கிங் அபவுட் த பாஸ்ட் ஒன்லி. கண்டிப்பாக வந்து உங்களை யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் என்னன்னா, ஹெர்மிட் ஒரு நியூட்ரலாக இருக்காங்க. ஸ்டெப்ஸ் இன்னும் எடுக்க முடியல, ரைட்? வெறும் கம்ப்ளீட்டாக வெறுக்கவும் இல்லை அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக இன்னும் ஸ்டெப் எடுத்துக்கவும் இல்லை ரீயூனியனுக்கு. பட் தே ஆர் திங்கிங் அபவுட் இட், டீப்லி திங்கிங் அபவுட் ரீயூனியன். ஓகே ஓகே, pile 1. So I want to get some advice for you from angels. ஸோ pile 1, இந்த சுச்சுவேஷனில் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன? லெட்ஸ் see. Please spirit, allow yourself to receive. This will increase your intuition, energy and ability to give to others. It's time for cleansing, detoxification of your body and mind. The old must be released so that new can enter. So important doors are opening for you right now. Walk through them, right? So in the situation la, you have to take decision. If you want to move forward, you can. ஓகே, ஸோ எது புதிய விஷயங்கள் வரலாம். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு உங்கள் மனசை தயாராக நிலையில் வச்சுக்கோங்க. இந்த சுச்சுவேஷனில் ரொம்பவே அப்படியே ஸ்டக் ஆகி இருக்காதீங்க pile 1, ரைட்? இவங்க யோசிச்சு ஸ்டெப் எடுத்து வரணும் இல்லையா? அது வரைக்கும் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ டூ யுவர் டியூட்டி, ரைட்? உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டே இருங்க, உங்களை கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஓகேவா? அதுதான் இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நீங்கள் உங்கள் சைடு என்ன உங்களுடைய டெவலப்மெண்ட் இருக்கோ you need to take care of it, right? The old must be released so that new can enter, right? Okay. ஸோ நான் தப்பு பண்ணிட்டேனா, அதுவா இதுவா, எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் தேவையில்லை, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஏஞ்சலோடைய மெசேஜ், கைடன்ஸ் உங்களுக்கு. Okay, pile 1, this is what the current situation going on, right? Okay, so if you feel it resonate for you, you can contact me for personal reading if you want to know further, right? So thank you for watching. I'll meet you in my next video. Take care, bye bye. Hi pile 2, யாரெல்லாம் டைகர் ஐ கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ, pile 2 உங்களுக்கான நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். உங்களுடைய பர்சன் உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்க, ஓகே, இல்லை அவங்களுடைய சுச்சுவேஷன் என்ன, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். So pile 2, please spirit, what are the messages from pile 2's person to pile 2? Please spirit. Okay, ये पूरा दे वाले से दिया बस. What about messages for pile 2 from pile 2's person? Please spirit. That's it, pile 2. Let's see. Queen of Cups, Knight of Wands, 8 of Pentacles, Ace of Pentacles, King of Pentacles, Devil, Three of Wands, High Priestess, Three of Swords, Queen of Swords, Six of Pentacles. So pile 2, உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்பலாம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். Queen of Cups, okay.
they want to take action சரியா வந்து அதாவது ரொம்ப ஓவர் இமோஷ்னலாக இருக்கிறாங்க அவங்களோட எனர்ஜி அண்ட் வரணும் மீட் பண்ணணும் அப்படின்றது ஒரு கான்செப்ட் தெரியுது. பட் என்னைக்கும் அவங்க வந்து பிஸியாக இருக்காங்க. இன் தேர் ஒர்க் லோடு, அவங்களுடைய ஹெவி ஒர்க் லோடில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க. புதுசாக ஏதாவது ஆரம்பிச்சிருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக கரியர் ரிலேட்டடாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பட் என்னன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் நீங்களாகவும் இருக்கலாம், ஒன்று நீங்கள் ஓவர் இமோஷனல் ஆகிறதா இருக்கலாம், இல்லை அவங்க சொல்கிறது நீங்களா இருக்கலாம், இல்லை அவங்களா இருக்கலாம். ஓகேவா, எது பொருந்ததாக எடுத்துக்கோங்க. அண்ட் எனர்ஜி மே பி ரிவர்ஸ், ரைட்? அண்ட் குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் மேபி எப்படின்னா வந்து யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டாக பேசுகிற விதம் வந்து ஹார்ஷாக இருக்கலாம். அதால் பல பிரச்சனைகள் ஏற்படலாம். ஹார்ட் பிரேக் போயிட்டு இருக்குது. ஓகே, ஸோ அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஹார்ட் பிரேக் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கோபம் இருக்கலாம், அட் த சேம் டைம் ஹார்ட் பெயினும் இருக்கலாம். உங்க மேலே ரொம்ப ஒரு அடிக்டாகவும் இருக்கிறாங்க, அப்சசிவாகவும் இருக்கிறாங்க. ஸோ இல்லை நீங்கள் அப்சசிவாக இருக்கிறனால ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் சண்டை வருது, அப்புறம் பேச சேர திருப்பி பிரிய இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற இந்த சுச்சுவேஷனால ரொம்ப ஹார்ட் பிரேக்காக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா, அண்ட் இந்த ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷனை சரி பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அண்ட் தே ஆர் வெயிட்டிங் ஓகே ஃபார் சப்போர்ட், ரைட்? அவங்களுக்கு சப்போர்ட்டுக்காக அவங்க வெயிட் பண்ண. ஒன் செகண்ட், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஓகே, ரைட். அவங்க வந்து ஒரு மறைமுகமாக சம்வாட் ஒரு நியூ பிகினிங்கான வேலையை பார்த்துட்டு இருக்கலாம், இல்லை ஒரு சப்போர்ட் அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ ரைட், என்னன்னு கொஞ்சம் கிளியராக பார்ப்போம். My God, getting late. Okay. What is this Queen of Cups, please? Sun. Justice, High Priest. Oh my God, High Priestess வந்துட்டு இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் சம் சீக்ரெட் இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, அது ஏதோ அவங்க தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கலாம். சில பேர் ஆல்ரெடி கமிட்டடாக இருக்கலாம், மேபி. யா, வெரி ரேர் அது ஃபார் ஃபியூ, ரைட்? மேபி இதை பார்த்துட்டு இருக்கவங்க மேரிடாக இருந்து ஒரு சைல்டு கூட இருக்கலாம், அதால் வந்து ஒவ்வொரு இமோஷ்னல் ஆகிட்டு இருக்கலாம். அண்ட் அது ஃபார் சம் ஓகே, அதர்வைஸ் ஒரு நியூ பிகினிங்கை நினச்சி அவங்க ரொம்ப இமோஷ்னலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் சேரியட், சி ஓ பாஸ்டில் வந்து மேபி யாரையோ ஏமாற்றிட்டதா நினைக்கலாம். பட் அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணி வரணும் அப்படின்ற ஒரு தாட் தெரியுது, இல்லை பயம்னு சொல்லலாம். ஓகே, உங்களை நோக்கி ஸ்டெப் எடுக்கணும், ஆனால் வந்து ஒரு பயம் இருக்கலாம் சில பேருக்கு. What is this 8 of Pentacles? Yeah, பட் அவங்க அதுக்கான எஃபர்ட் வந்து போடுறாங்க. ஓகே, ஸோ மீட் பண்ணுறதுக்கு they want to offer love and they are finding new direction, right? சேஃபாக வந்து ஒரு சில பிரச்சனையிலேருந்து விடுபடணும், அதுக்கான செயலில் இறங்கணும் அப்படின்றது தெரியுது. அண்ட் வாட் இஸ் Ace of Pentacles? Again Ace of Pentacles. So they want to put an end to painful situation, right? ஸோ அந்த பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்றது தான் அவங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஓகே,
ஐ ஃபீல் சில பேர் வந்து ஏதோ ஒரு கரியர்லயோ இல்லை ஏதோ சம்வாட் ஒரு நியூ பிகினிங் நியூவா ஏதோ பண்ண போய் அதுல சிக்கிட்டு இருக்கலாம். ஓகே, what is this King of Pentacles? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்க they want to offer love, ரைட்? வந்து ஒரு லவ் சொல்கிறதுக்கு விரும்பலாம், அதர்வைஸ் ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கலாம். சில பேருக்கு வந்து அவங்கள்ட்ட சில பேட் ஹேபிட்ஸ் இருக்கலாம், ரைட்? பட் இப்போ வந்து அவங்க என்ன அது என்னன்னு பார்ப்போம். ஸோ சிச்சுவேஷனை பேலன்ஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. பட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், ஸோ யூனிவர்ஸ் ஹேஸ் அ பிளான், இல்லை டைம் வரும்போது அது நடக்கும் அப்படின்ற ஒரு தாட்டில் அவங்க இருக்காங்க. ஓகே, வாட் இஸ் திஸ் டெவில் ப்ளீஸ்? ஹெரோஃபண்ட், ஜட்ஜ்மெண்ட், ஃபைவ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். பைல் 2 சில பேருக்கு அவங்க ஆல்ரெடி மேரிடாக இருக்கலாம், அதை உங்கள்கிட்ட மறைச்சிருக்கலாம், ரைட்? ட்ராமா பண்ணியிருக்கலாம். இது எத்தனை பேருக்கு பொருந்தும் தெரில. சில பேருக்கு இது ஸ்பெசிஃபிக்காக எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. மேபி கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்கலாம், ஒரு டிவோர்ஸ் ப்ராசஸ் கூட போய்கிட்டு இருக்கலாம். ஓகே, அதில் அவங்க டென்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தெரியுது. அண்ட் வாட் இஸ் திஸ் 3 of Wands ப்ளீஸ்? ஸோ என்ன டைட்டிலில் ரீடிங் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. 3 of Wands, Empress, Page of Pentacles, Queen of Cups. ஸோ தே ஆர் வெயிட்டிங், சரியா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், ஒரு நியூ பிகினிங் வேணும், ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு இமோஷ்னலாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். சம்வாட் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, குயின் ஆஃப் கப்ஸ், சைல்டு ரிலேட்டடாக நான் பார்க்க முடியுது நிறையா. ஸோ மேபி சைல்டு ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அது என்னன்னு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், சாரி, ரைட்? இல்லை சில பேருக்கு குழந்தை வேணும், அது இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை கூட போயிட்டு இருக்கலாம். அதால் ஒரு செப்பரேஷன் ஏற்பட்டிருக்கலாம், மேபி. ஓகே, ஐ டோன்ட் நோ. High Priestess, 6 of Cups, 8 of Cups, Hangman. ஸோ சீக்கிரட்டாக வந்து அவங்க ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கலாம். ஓகே, சீக்ரெட்டாக காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, சீக்ரெட்டாக சில விஷயம் ஏதோ ஐ மீன் மெசேஜோ காலோ டெக்ஸ்ட் வில் ஷோ யூ நியூ டைரக்ஷன், ரைட்? இல்லை நீங்கள் இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு மூவ் ஆன் பண்ணிடுவீங்களோ அப்படின்னு அவங்க நினைக்கலாம். நீங்கள் மூவ் ஆன் ஆயிட்டீங்களோ அப்படின்னு கூட அவங்க நினச்சிட்டு இருக்கலாம். அதில் இருக்கனால ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, Three of Swords, 10 of Cups, 4 of Pentacles, Ace of Wands.
ஃபேமிலி ரிலேட்டடாக சில ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு அதை ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க டைட்டாக. மேபி ஃபினான்ஷியலாக இருக்கலாம், இல்லை இமோஷனல் ப்ராப்ளமாக இருக்கலாம். அதை விட்டு ஒரு நியூ பிகினிங் வரணும் அப்படின்றது கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ஒரு பயம் இருக்கு. எஸ், இங்கே கொஞ்சம் பயங்கிறத நான் பார்க்க முடியுது. புதுசாக வந்து ஆரம்பிக்கணும், புதுசாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து துளிர் விடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. they want to protect this relationship. ஓகே, இதை விடுறதுக்கு அவங்களுக்கு முடியல அப்படிதான் சொல்லணும் இந்த ரிலேஷன்ஷிப்பை. அண்ட் குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 7 of Pentacles, Queen of Wands, 2 of Pentacles. உங்கள்கிட்ட இருந்து என்ன ரியாக்ஷன் வரும்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்டம் இருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்கு போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. Six of Pentacles, again Queen of Swords, Page of Wands, Page of Swords. எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க உங்கள்கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்குற வாய்ப்பு இருக்கு. ஓகே, தே ஆர் ஸ்டில் ஸ்பையிங் ஆன் திஸ் ரிலேஷன்ஷிப் த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் த்ரூ சம் ஆன்லைன். உங்களை வந்து ஸ்பை பண்ணிட்டு இருக்கலாம். அகெயின் வந்து தே மே எக்ஸ்பெக்ட் சைல்டு, ஐ திங்க் ஸோ. ஃபார் ஃபியூ, யாருக்கும் அது ஸ்பெசிஃபிக்காக போடணும்னு நினைக்கிறேன், ஐ டோன்ட் நோ. அண்ட் ஸோ மேபி ஒரு சைட்ல இருந்து முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க விரும்புறத என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இட் மே பி யூ. ஓகே, மே ஆர் மே நாட், ரைட்? பொருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. if it does not resonate you, please skip this and you can choose some other file. Okay, so finally என்ன தெரியுதுன்னா, they are expecting some support, right, from you. Okay, ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கலாம், ஆர் சம்திங் நியூவாக ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்கு சம் சப்போர்ட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங். Pile 2க்கான ஏஞ்சல் கைடன்ஸ். Pile 2 angel guidance. The situation involves your past life memories. You are becoming increasingly sensitive. Avoid harsh relationship, environment, situation and chemicals. Oh my God. ஸோ உங்களுடைய ப்ரேயருக்கு வந்து டிவைன் பதில் சொல்லுவாங்க. மெடிடேட் பண்ணுங்கள் ரைட்டாக. கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ரைட்? இது உங்கள் ரிலேஷன்ஷிப் மேபி சம்வாட் பாஸ்ட் லைஃபோட கண்டினியூஷனாக இருக்கலாம். அண்ட் ரொம்ப ஹார்ஷ் ரிலேஷன்ஷிப்போ உங்களோட என்வைரான்மெண்ட்டு ஹார்ஷாக இருக்கா, உங்களை ஹார்ஷாக ட்ரீட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து விலகி இருங்க. ஓகேவா, ரைட்? Pile 2 நான் சைல்டு ரிலேட்டடாக பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, எக்ஸ்பெக்ட் மிராக்கிள். அது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் யூ ஜஸ்ட் கிவ் ரெஸ்ட், ஓகே, டு யுவர் செல்ஃப். மெடிடேஷன் பண்ணுங்கள் அண்ட் ஆழமாக சிந்திங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்றது தான் வந்து உங்களுக்கான கைடன்ஸ். ஸோ Pile 2, ரைட்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் and I'll see you in my next video. So hi Pile 3, all recharge per choose பண்ணிருக்கீங்களோ, இது உங்களுக்கான மெசேஜஸ். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், பர்சன் ஆன் யுவர் மைண்ட் உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட் வாட் அபவுட் த மெசேஜஸ் ஃப்ரம் Pile 3 person to Pile 3. Please spirit. So Pile 3, thank you for being here.
எல்லா ஃபைல்ஸ்க்கும் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வருது. Oh my god. Let's see. They are expecting something. Okay. Page of Pentacles, Three of Swords, Knight of Pentacles, King of Pentacles, Empress, Moon, Emperor, Empress. இன்னைக்கு நான் 3 பையுமே ஒரு கமிட்டட் பர்சன்ஸா பார்க்குற மாதிரி இருக்கு. ஓ, ஏகப்பட்ட கார்ட்ஸ். 9 of Swords, 7 of Cups, Ace of Wands, 4 of Wands. I don't understand. Let's see. பார்க்கலாம். So, heartbreak, right? Pile 3. உங்களுடைய பர்சனுக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக், இல்லை உங்களுக்கு ஹார்ட் பிரேக்காக இருக்கலாம், ரைட்? Pile 3 நான் என்ன பார்க்குறேன்னா, I think they are moving slowly from this heartbreak. நீங்கள் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம், அதர்வைஸ் அவங்களுக்கு சாய்ஸ் இருக்கலாம், இல்லை அவங்கக்கிட்ட வந்து ஒரு பயம் இருக்குது, இல்லை சம்திங் இஸ் ஹிடன் மேபி. ஓகே, அண்ட் உங்களுக்கு இல்லை அவங்களுக்கு இது வந்து ரொம்ப வந்து ஒரு பேர்டனாக இருக்கலாம். இங்கே நான் சில பேர் வந்து கமிட்டட் ஆல்ரெடி மேரிடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா மேபி பேரண்ட்ஸ்னால எம்பரர் எம்பரஸ் பார்க்க முடியுது. பேரண்ட்ஸ்னால இந்த பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம், ஒரு ஹார்ட் பிரேக் ஏற்பட்டிருக்கலாம். ஓகே, அண்ட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங், தே வாண்ட் டு டூ சம்திங். அண்ட் ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் அப்செட்டாக இருக்கலாம். ஓகே, மணி ரிலேட்டடாகவோ சம்வாட் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணும்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி அவங்க போயிட்டு இருக்கலாம். ஓகே, இந்த ஃபேமிலி சிச்சுவேஷன் அவங்களுக்கு ஒரு பேர்டனாக ஃபீல் ஆகிட்டு இருக்கலாம். What is this Eight of Pentacles, please? Temperance, ஸோ ரொம்ப ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டு இருந்திருக்கலாம். ஓகே, இதெல்லாம் எப்போ முடியும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ சுற்றி சில போராட்டங்கள், ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லைனாலும் போராட்டங்கள் போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு இந்த சிச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் வாட் இஸ் திஸ் Three of Swords? ஹார்ட் பிரேக் பார்க்க முடியுது. டவர், அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மாற்றம் ஏற்பட்டதோ உங்களுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. திடீர்னு வந்து ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் உடஞ்சி போயிருக்கலாம், அது வந்து ரொம்ப பேர்டன் ஆயிடுச்சு, ரைட்? ஸோ என்ன ஏன் அப்படின்றத வந்து புரியலையோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் ஸோ இந்த ஹார்ட் பிரேக் வந்து எப்போ மாறும் அப்படின்னு அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கலாம், அவங்க தான் எல்லாமே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ்,
மேபி அவங்க ஃபேமிலி ரிலேட்டடாக அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கலாம். அதுதான் அவங்க உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறாங்க. சில விஷயங்களை சொல்ல முடியாது அப்படின்றாங்க. அண்ட் என்னன்னா ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருக்கு அவங்களுக்கு. இது மாறுமா மாறாதா அப்படின்னு. ஃபைல் 3 நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். அவங்க ஸ்டெப் எடுக்க விரும்பினாலுமே ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து அவங்களுடைய செயல் இருக்குது. ஓகே, they are putting effort, ஆனாலுமே அவங்களால ஸ்பீடாக வந்து வர முடியல. ஏன்னா அவங்கள சுற்றி நிறைய போயிட்டு இருக்கலாம், பிரச்சனைகள் போயிட்டு இருக்கலாம், அவங்கள ப்ளேம் பண்ணிட்டு இருக்கலாம் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க. அதர்வைஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி ப்ளேம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டுல மேபி இட் மே ஆர் மே நாட். ஓகே, ஸோ இந்த ப்ளேமிங், இந்த ட்ராமாலேருந்து அவங்க விலகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன ட்ராமா? 5 of Swords. Talk of Justice. சில பேர் வந்து ஆல்ரெடி கமிட்டடாக இருக்கலாம், சில பேருக்கு டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கலாம். ஸோ அதுலேருந்து எப்போ வந்து மூவ் ஆன் பண்ணி வரதுன்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். திஸ் இஸ் ஃபார் ஃபியூ, நாட் ஃபார் ஆல். எல்லாருக்கும் அது பொருந்தாது, யாருக்காச்சும் அப்படி இருக்கலாம். ரைட், சம்திங் இஸ் ஹிடன். Queen of Wands, Star, 6 of Pentacles. ஸோ அவங்க விரும்புகிற மாதிரி நடக்கும், அதுக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இல்லாமல் அவங்க இருக்காங்க. ஓகே, what is this? King of Pentacles, please. Queen of Swords. So they want to take steps, right, to come out of some fearness. வேகமாக வந்து ஒரு ஸ்டெப்பை எடுக்கணும். ஓகே, மேபி சில பேர் வந்து ஒரு உண்மை தெரியணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அது வெரி for few. சில பேர் அவங்களுடைய ஃபாதருடைய பிடியில் இருக்கலாம். ஓகே, அதுலேருந்து வீடுபடணும் அப்படின்றது பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் முடியாத காரியமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் எம்பரஸ், ஃபாதர் மதர் 2 பேரையும் பார்க்க முடியுது. பட் தே வாண்ட் நியூ பிகினிங் வித் யூ. அதை பற்றி ஓவர் ஸ்ட்ரெஸ் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. என்ன பண்ணன்னு மட்டும் தெரியல அவங்களுக்கு. எம்பரர். ஸோ பாஸ்ட் ரிலேட்டடாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக அவங்க வந்து ரொம்பவே இமோஷ்னல் லாஸ், அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கலாம். அண்ட் ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்க தெரியாமல் இருக்கிறாங்க. ஓகே, பிகாஸ் ஆஃப் ஹர்ட் அவங்க தனித்து விடப்பட்டதாக ஃபீல் பண்ணலாம். அண்ட்
ஃபேமிலிக்குள்ளே அவங்களுக்கு வந்து நிறைய வந்து ஒரு இமோஷனல் லாஸ் ஏற்பட்டிருக்கலாம். ஓகே, ஃபினான்ஷியலாக அவங்க ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கிறாங்க. ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணி இருக்க வாய்ப்பு இருக்கு. 10 of Wands. Yes. ஸோ ஃபேமிலியில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க தான் நிறைய பொறுப்பெடுத்து பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. என்ன, நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். வந்து உங்களை மீட் பண்ணுறது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமாக தான் இருக்கு. லவ் ஆஃபர் பண்ணுறது அப்படின்னாலுமே இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம். ஸோ 9 of Swords, Page of Cups, 3 of Wands. பட் ஓவர் ஸ்ட்ரெஸ். பட் கம்யூனிகேட் பண்ணணும்னு இல்லை, கம்யூனிகேஷன் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. மேபி நீங்கள் அவங்கள வந்து ப்ரப்போஸ் பண்ணணும், இல்லை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, 7 of Cups. ஸோ ரொம்பவே வந்து ஒரு கன்ஃபியூஷன். என்ன அப்படின்னா பாஸ்ட்லேருந்து விலகி ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி வர்றதுக்கு அவங்களால முடியல. ஆக்சுவலி அவங்களே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு பயம் இருக்கலாம். ஸோ தே ஆர் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் எ நியூ டைரக்ஷன். அவங்களால ஒரு புது வழியை கண்டுபிடிச்சி வர முடியல அவங்களுக்கு. ஓகே, பட் அந்த குழப்பத்துலலாம் ஒரு முடிவு கட்டிட்டு ஒரு நியூ பிகினிங் நோக்கி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இப்போதைக்கு முடியல. ஸோ தே வாண்ட் டு டேக் ஆக்ஷன் ஃபார் ரீயூனியன், ரைட்? ஆனால் ஒரு நியூ பிகினிங் வேணும், அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு 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 தாட் இருக்கலாம். What is this? 4 of Wands. Yes. Sun, Hierophant, King of Cups, Queen of Cups. Wow. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அவங்களுக்கு. பட் இல்லை, ரீயூனியன் அப்படின்ற விஷயம் இருக்குது. ஆல்ரெடி கமிட்டடாக இருந்தால் மேபி அதுலேருந்து சில பேர் மூவ் ஆன் ஆகலாம். somewhat by 3. ஓகே, மூவ் ஆன் ஆகிறதுக்கும் வந்து டெசிஷன் எடுக்க முடியாமல் இருக்கலாம். ஃபேமிலியால் தான் ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்குன்னா ஃபேமிலியிலேருந்து வெளியே வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு நியூ பிகினிங், ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃப் ஏற்படுத்துறதுக்கு இன்னும் டெசிஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் அவங்க இருக்கிற மாதிரி தெரியுது. ஓ, ஐ ஃபர்காட் 5 to கைடன்ஸ் கொடுக்க மறந்துட்டேனே. ஸோ வாட் அபவுட் கைடன்ஸ் ஃபார் pile 3, ஏஞ்சல் கைடன்ஸ் ஃபார் pile 3. allow yourself to receive, this will increase. மேபி நீங்கள் pile 1 கூட பார்க்கலான்னு நினைக்கிறேன். You are called upon to help with environmentalism. You are supplied for today and all of that tomorrow. You know what to do. Trust your inner wisdom. Take appropriate action without delay. இனியும் டிலே பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது தெரியும், அதை செய்ய பாருங்க. உங்களுடைய சுற்றுப்புற சூழலையும் கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்கள் இன்ட்யூஷனை வளர்த்துக்கிறதுக்கான பயிற்சியில் ஈடுபடுங்க. அண்ட் இன்றைக்கி உங்களுக்கு தரப்படுற எல்லாமே நாளைக்கான ஒரு வளமான ஒரு லைஃப்காக தான் அப்படின்னு ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா?
ஸோ உங்களோட இன்ட்யூஷனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, you need to listen your intuition. So pile 3, thank you for watching. I'll meet you in my next video. Take care, bye bye.